அடிலேடில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் பற்றி ஒரு சிறப்பு பார்வையை காலையில இந்தியா 369 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகள் என்று தொடங்கியது. ரோஹித் சர்மா 33 ரன்களுடன் சஹா 1 ரன்னுடன் ஆட்டத்தை தொடங்கினர். ரியான் ஹாரிஸ், மிச்சல் ஜான்சன் பந்து வீச்சை தொடங்கினர். நன்றாக இருவரும் வீசினர். ரன்கள் எடுக்க முடியவில்லை. 10 ஓவர்களில் 32 ரன்கள் தான் வந்தது. 33 43 வந்த ரன்களுக்கு வந்த ரோஹித் சர்மா நேதன் லயன் வீசிய பந்தை அவரிடமே கேட்ச் கொடுத்து ஆட்டம் எடுத்தார். அதுக்கப்புறம் ரித்திமான் சஹா 25 ரன்கள் எடுத்தார். ரித்திமான் சஹா உண்மையிலுமே நீங்க நல்லா விளையாண்டாருன்னு சொல்லலாம். நல்ல பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ், குட் டெக்னிக், இது மாதிரி ஆடி இருந்தார். வேக பந்து வீச்சாளர் ஸ்பின்னர்லையும் நல்லா தான் ஆடி இருந்தாரு. ஆனால் அவர் நேதன் லயன் பந்த அவுட் ஆனார் என்று நல்ல ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அது நாட் அவுட் போல தான் ரீப்ளேல தெரிஞ்சது. வெறும் பேட் மட்டும் தான் தெரிஞ்சது, பேட்டில் பட்ட மாதிரி தெரியல. பட் அவுட் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு முகமது ஷமி இறங்கி ஒரு 3 4 ஒரு 6ன்னு ஒரு 34 ரன் ரொம்ப விறுவிறுன்னு எடுத்தார். அதனால இந்தியா 444 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. நேதன் லயன் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இது அவருக்கு மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் போட்டி. ஏனென்றால் டெஸ்ட் போட்டியில் அவருடைய இடம் ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. இந்த 5 விக்கெட்டுகள் அவருக்கு இந்த இடத்தை நிலைத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஆஸ்திரேலிய அணியில் அப்படின்னு சொல்லலாம். 73 ரன்கள் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலிய அணி உணவு இடைவேளைக்கு முன்னாலே இறங்கிவிட்டது. உணவு இடைவேளை வரை விக்கெட் எதுவும் விழவில்லை. 32 ரன்களுக்கு விக்கெட் இல்லை. உணவு இடைவேளைக்கு பிறகும் கிறிஸ் ராஜர்ஸ் ஆட்டமிழந்தார். கரண் சர்மா பந்தில் ஆட்டமிழந்தார். 38 ரன்கள் ஒரு விக்கெட் விழுந்த போது வாட்சன் வார்னர் ஜோடி இணைந்து ஸ்கோரை 140 ரன்களுக்கு உயர்த்தினர். வாட்சன் 33 ரன்கள் ஆடிக்கொண்டிருந்த போது முகமது ஷமி நன்றாக ரிவர்ஸ் ஸ்விங் வீச தொடங்கியிருந்தார். அப்போது அவர் வாட்சன் எல்பிடபிள்யூ கேண்டிடேட் என்பதால் அவர் நிறைய ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுக்கொண்டே இருந்தார். அதில் ஒரு பந்து பேடை கடந்து பவுல்ட் ஆனது. வாட்சன் ஆட்டமிழந்தார். வாட்சன் ஆட்டமிழந்த பிறகு மைக்கேல் கிளார்க் களமிறங்கி சோபிக்கவில்லை. 7 ரன்களில் அவர் அருண் ஆரோன் பந்தில் விக்கெட் கீப்பர் சகாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அதன் பிறகு வார்னர் தனது அபாரமான 2வது இன்னிங்ஸ் ஆட்டத்தை நிறைவு செய்தார். ஆனால் வார்னருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வருண் ஆரோன் பந்தில் நோ பால்ல போல்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தை லெக் சைடில் அப்படி ஆடும்போது அண்டர் எட்ஜ் பட்டு விக்கெட் பட்ட கேட்ச் போகுது. ஆனால் அது நாட் அவுட்னு சொல்றாரு அம்பையர். அது கொஞ்ச நேரம் அப்படியே சலசலப்பா இருந்தது, ஏன் நாட் அவுட் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவுட், கிளீனா அவுட் மாதிரி தான் தெரிஞ்சது. அவுட் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்புறம் மீண்டும் முகமது ஷமி பால்ல ஒரு கட் ஷாட் ஆடினாரு. கலியில முரளி விஜய் அதை ஒரு கையால பிடிக்க போய் போட்ட விட்டார். கொஞ்சம் டஃப் சான்ஸ் தான், ஆனால் அதெல்லாம் பிடிச்சிருக்கணும். அதை பிடிச்சிருந்தா கொஞ்சம் அந்த சமயத்துல கொஞ்சம் சீக்கிரமா ஆஸ்திரேலியா மட்டுப்படுத்திருக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்து வார்னர் செஞ்சுரி போட்டு கடைசியில கரண் சர்மா பால் ரிவர்ஸ் பாட போய் போல்ட் ஆகிட்டு இருந்தாரு. மிச்சல் மார்ஷும் ஸ்டீவன் ஸ்மித்தும் விளையாண்டு இருந்தாங்க. ஸ்டீவன் ஸ்மித் வழக்கம் போல ரொம்ப அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தார். மிச்சல் மார்ஷ் இறங்கி கரண் சர்மாவின் ஒரே ஓவரில் 3 சிக்ஸர்கள் 2 பவுண்டர்கள் எடுத்து அவரது அனாலிசிஸே காலி செய்தார். அது வரைக்கும் 4 ஓவர்களுக்கு சற்று குறைவாக இருந்த ரன் விகிதம் 4 ரன்களை தாண்டி சென்றது. மிச்சல் மார்ஷ் 26 பந்தில் 40 ரன்கள் எடுத்து கடைசியில் ரோஹித் சர்மாவிடம் ஆட்டமிழந்தார். ஆட்ட நேர முடிவில் ஸ்டீவன் ஸ்மித் 52 ரன்களுடனும் பிராட் ஹேடின் 14 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருக்கின்றனர். ஆஸ்திரேலியா 5 விக்கெட் இழப்பிற்கு 290 ரன்கள் எடுத்துள்ளது. மொத்தம் 323 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. நாளை டிக்ளேர் செய்வாரா அல்லது மேலும் விளையாடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.